வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு உங்கள் இன்ஜின் கைண்டு கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படிலாம் நடக்குமான்னு கேட்பீங்க. ஆனால் நடந்துச்சு. முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம இன்ஜினில் வந்து 3 இடத்துல தான் வந்து அதோட ஸ்டே இருக்கும். அதாவது 3 பெட் ரப்பர் போட்டு அந்த இன்ஜின் வந்து பிடிச்சிட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கியர் பாக்ஸ் சைடில் 2ம், இன்ஜின் சைடில் 1 இருக்கும். அந்த இன்ஜின் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த வெல்ட் அடிச்சிருக்க இடம்லாம். இப்போ புது ஆட்டோன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ பழைய ஆட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வரும். எங்கள் ஷெட்லேயே ஒரு 2013 மாடல் ஆட்டோ ஒன்று வந்துட்டிங்கன்னா அந்த இடம் துரு பிடிச்சி இன்ஜின் ஓடிட்டு இருக்கும்போது டப்புன்னு கைண்டு விழுந்துருச்சு. அதாவது இந்த இதோட கைட்டிட்டு விழுந்துருச்சு. விழுந்து கீழே இன்ஜின் அந்த கியர் ஆயில் வடிகிற இடம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால வந்து இந்த இடத்த துருப்பிடிக்காமல் பார்த்துங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா கயிறை வச்சு கட்டி அப்புறம் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். ஆயில் லீக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த இடத்த காட்டுற இடத்த வந்து நீங்கள் துருப்பிடிக்காமல் பார்த்துங்க. ஏன்னா அது இந்த ஆட்டோவில் கொஞ்சம் வீக்கான இடம் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.